1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும்? விபூதி அளித்தது குறித்து விளக்கமளித்த விசிக தலைவர் திருமாவளவன் தனக்கு கோவிலில் பூஜை செய்வது மிகவும் பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கையுள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும். பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை. பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள். சில இடங்களில் தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள். ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விட போகிறார்கள். நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்திருக்க முடியும். எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை. சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன். எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.